அண்ணாமலை இவ்வளவு துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம். இந்தியா பூரா பார்த்தோமே, காலையில் இடி ரைடு போது, சாயந்தரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது. இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்வோம், எடுத்து சொல்வோம். அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து. ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இன்னையோட முடிஞ்சு போச்சு. அவர் தான் இதுக்கு என்ன பேச போறார்? தொடர்ந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. 2 நாளா புதுசாக என்ன சொல்லியிருக்காரா? இவருடைய ஆட்சியில நாங்கள் பட்டியலிட்டு காட்டணும்னா மறைந்த ஜெயலலிதா பற்றிலாம் சொல்ல வச்சிருக்கோம். பச்சையா சொல்லணும்னா 2 பேர் குளிச்சாங்க, 100 பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா? அதனால அந்த அம்மா ராஜினாமா பண்ணாங்களா? அங்க குளிக்கிறத பார்த்ததுக்காக 100 பேர் செத்தான். கொழுத்து போய் குடிச்சதுக்காக ஒரு 100 பேர் செத்தான். என்னுடைய பாடல சொன்ன. ஆக இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் அராஜகம் செய்கிறார்கள், வெளிநடப்பு செய்கிறார்கள். இதே குட்காவை சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் குட்கா எடுத்துட்டு போனார், காட்டுறது. இது பார்லிமெண்ட்லயே அலௌடு. எனக்கு தெரியும், அண்ணன் மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இட்லி விலையெல்லாம் ஏறி போச்சு. ஹோட்டலில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர்கிட்ட காட்டினார், சபையிலே காட்டினார். இட்லி இழைச்சி போச்சு, இவ்வளவு பெரிய இட்லி இவ்வளவு இழைச்சி போச்சுன்னு அன்னைக்கு 1963 சட்டசபையில் காட்டினவர் தான் மதியழகன். இந்த மாதிரி பலதை பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால நான் பார்த்துருக்கேன், கொண்டாந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர்கள் சஸ்பெண்ட் கூட பண்ணல, பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவிலே முடிவெடுத்து ஏறத்தாழ 20-30 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார். நல்ல வேளையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி காப்பாற்றப்பட்டது. இதையெல்லாம் செய்துவிட்டு சட்டசபையில் எங்களை பேச விடல போய் சொல்றாரு. இப்ப கூட நாளைக்கு 4 நாளைக்கு சட்டசபை இருந்து வந்து பேசட்டும், தைரியமாக சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். ஆகவே இதோடு எடப்பாடி நிறுத்திக் கொண்டு ஒழுங்காக அரசியல் செய்தால் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இல்லை என்றால் அவர் போகிற வழியிலே அவரை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.